ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லோ கேலரி டயட் ஃபுட் அப்படின்னு தான் சொல்லணும். நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுற ரெசிபி வெஜிடபிள் சாலட். வாங்க ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, நல்லா பழுத்த லெமனில் ஒரு ½ லெமன் எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக சாலடில் சேர்க்குறதுக்காக. அப்புறமா ஒரு கேரட், ஒரு கொத்து மல்லி இலை, அப்புறமா ஒரு குக்கும்பர் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் கிட்ட வேர்க்கடலையை நல்லா அவிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நட்ஸ் சேர்க்குறது நம்மளோட விருப்பம்தான். சில பேருக்கு பச்சைப்பயிறு பிடிச்சிருந்ததுன்னா பச்சைப்பயிரை நல்லா முளைக்கட்டி அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சில பேருக்கு சுண்டல் பிடிக்கும், சுண்டல் பிடிக்கிறவங்க சுண்டல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன மாதிரி நட்ஸ் பிடிக்குதோ அது நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நான் இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கேரட்டை மாத்திரம் துருவி எடுத்துக்கோங்க. மித்த எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்து, பச்சை மிளகா சேர்க்குறவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெப்பர் சேர்க்குறவங்க பெப்பர் சேர்த்துக்கோங்க. இது அவங்கவுங்க சாய்ஸ் தான். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், வெங்காயம், குக்கும்பர், நம்மளோட வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். நான் வேர்க்கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அதனால் லைட்டாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் விருப்பப்படாதவங்க ஒரு மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெப்பர் சேர்க்குறவங்க பெப்பர் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியையும் அந்த லெமன் ஜூஸையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட வெரி வெரி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரெடி. இதை டயட் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.